என் நண்பனை இத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறம் திரும்ப கண்டுபிடிச்சது, சந்திச்சது, இது கூட இறை அருள் தான் நான் நினைக்கிறேன். வந்தவொடனே சரவணனை பார்த்து கட்டி பிடிச்சி அவங்க மகிழ்ந்துக்கிட்டது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஊர் திரும்பி வந்துடுங்க, உங்களுக்கு பிடிச்ச இடத்துல இருங்க, சந்தோஷமாக இருங்க அப்படின்னா எல்லாத்தையும் உதவி விட்டு ஓடுறது கிடையாது. நம்ம இப்போ இருக்கிறத விட இன்னும் செல்வ செழிப்போடு, அதாவது பணக்காரன் வேலை, செல்வந்தன் வேற. பணக்காரன் பிரச்சனையோடய இருப்பான், செல்வந்தன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பான். உங்களை எல்லாரும் செல்வந்தன் ஆக்குறதுக்கான ஒரு விஷயம்தான் இது. இந்த படைப்பில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம், ரொம்ப மகிழ்ச்சி. அதுவும் இந்த நிகழ்வுக்கு வந்து எப்போவுமே டைரக்டர் சொன்னார், சார் நான் வழக்கமாக என்ன செய்வேன், வாங்க இவங்களை கூப்பிடுவோம் சார், நம்ம வந்து செந்தமிழன் சாரை கூப்பிடுவோம், அவர் வந்தால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய வேலைகள் இப்போது ஏதோ நடந்திருக்கு. நான் பேசும்போது இல்லை எனக்கு வர இயலாது அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ராம் பேசினோடனே மனசு மாறி இருக்குது. அந்த வேலை பழுவெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு எங்களுக்காக வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய மனசு தான் அது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நேற்று நீங்கள் படம் பார்த்துட்டு அந்த படத்தில் இருக்க அவ்வளோ விஷயங்கள் பேசுனீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உங்களுக்குள்ளே இருந்த அந்த இயக்குனரும் அந்த தொழில்நுட்ப கலைஞன் திரும்ப வந்தான், எனக்கு அவ்வளோ சந்தோஷம். கார்மேனி செல்வம் திரைப்படம் பாருங்கள். இந்த மாதிரி படைப்புகள் ரொம்ப அரிதாக தான் வரும். இது வெறும் திரைப்படம் இல்லை, நாங்கள் இல்லாமல் போகலாம், ஆனால் அந்த படைப்பு இருக்கும், பேசிக்கிட்டே இருக்கும் உங்களோட. நிறைய சுமையை தூக்காதீங்க. இஎம்ஐன்ற பேரில் நிறைய சுமையை தூக்கணும்னா நம்ம நடக்கக்கூட முடியாது. அந்த சுமையை கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி விட்டுட்டு கைவீசி நடங்க, மகிழ்ச்சியாக இருங்க. வாழ்வோம், வெல்வோம்.